அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறையற்றினர்களே, இந்த வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக 207வது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது மஸ்ஜித் ஹரம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவின் தலைப்பு உயர் குணங்களின் ஸ்தானம், மதிப்பு, நற்குணங்களின் மாண்பு, மரியாதை என்ற தலைப்பிலே யாசிர் ஜோசர் ஹபீதுல்லா ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தை கொண்டு ஆரம்பித்து, முஸ்லிம்களே பொதுவாக சங்கையான குணங்களில் உள்ள ஒன்றுதான் நபிமார்கள், தூய்மையானவர்கள், நல்லடியார்கள் தன்னை அலங்கரித்து கொண்டு அழகான தனக்கு ஒரு ஆடையாக அமைத்து கொண்ட அப்படியான ஒரு ஆடை, மேற்போர்வை தங்களுக்கு அழக ஒரு அணிகலனாக அமைத்து கொண்டது தூயவர்கள், தக்வாதார்கள் எல்லாரும். இஸ்லாத்துடைய அடிப்படை, ஈமானுடைய மத்திய அடிப்படையான விஷயங்களிலே மிக முக்கியமானது உபகாரத்துடைய வெளி அடையாளங்களில் ஒன்று. அதன் மூலம் உயர்ந்த அந்தஸ்துகள் அடையப்படும், உயர் பதவிகள் பெறப்படும், முழு உலகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். குர்ஆன், ஹதீஸ் இரண்டுமே அதை நமக்கு ஆசை ஆர்வமூட்டி இருக்கின்றன, தூண்டி இருக்கின்றன. சிறந்த நல்ல பண்பாடுகளை பெற்றுக்கொள்ளுமாறு ஊக்கப்படுத்தி இருக்கின்றன. தீய குணங்களை விட்டும் அது நம்மை தடுத்திருக்கிறது. பொதுவாக எப்பொழுதுமே மார்க்கம், இஸ்லாமிய சட்ட விதிமுறைகள் எல்லாமே ஒழுக்கம், பண்பாடு, நற்குணங்களை வைத்து தான் மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. நெறிப்படுத்தல், பிறரை சீரான முறையிலே பராமரித்தல், அவர்களை பக்குவப்படுத்துதல், தூய்மை உண்டு பண்ணுதல், இது அனைத்தையும் நமக்கு பறைசாட்டுகின்ற ஒரு ஆயத்து தான் ஹதீஸ். நபி அவர்கள் தன்னை பற்றி சொன்ன ஒரு ஹதீஸ் தான், நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் சங்கையான நல்ல குணங்களை சம்பூர்ணப்படுத்த. பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி வாயத். அதை குர்ஆனில் இருக்கின்ற அந்த ஆயத்துக்கு தெளிவாக ஹதீஸை முற்படுத்திவிட்டு அந்த ஆயத்தை பின்னால் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சம்பூர்ணமான பரிபூர்ணமான அறிவு, தகமை, அதேபோல் நிறைவான நல்ல புத்திசாலித்தனம், சிறந்த தெளிவான பேச்சு, நாவன்மை, அதே போன்று நல்ல சாலிஹான நல்ல அமல்களை கொண்டு நபியவர்களை அலங்கரித்து இப்படியான பாக்கியங்களை கொடுத்து நபியவர்களுக்கு உபகாரம் செய்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களை புகழுகின்ற ஆயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வைன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் நற்குண சீடர். சூரா கலம் 4வது வசனம். ஆயிஷா அலிதான் சொன்னார்கள், கேட்கப்பட்டது நபியவருடைய குணம், பண்பாடுகள் எப்படி இருந்தன? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முழு பண்பும் நபியருடைய குர்ஆனாக இருந்தது. எனவே நபியவர்களுக்கு பரிபூர்ணமான நல்ல குணங்கள் இருந்தன. அதே போன்று அந்த ஒவ்வொரு பண்பாடுகளிலுமே உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்திருந்தார்கள், உயர்ந்த பதவி அடைந்திருந்தார்கள், உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள், மனித நேயத்தின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அதே போன்று மனிதர்களுடைய உயர்ந்த நல்ல குணங்களிலே மிகவும் இறுதி எல்லை அடைந்திருந்தார்கள். அறிந்து கொள்ளுங்கள், பொதுவாக ஒரு முஸ்லீம் கண்ணியமான சங்கையான குணங்களை ஒரு முஸ்லீமுக்கு தூண்டக்கூடிய ஒரு ஆயத்து தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல குணமுள்ள மனித புனிதரை பின்பற்றுமாறு அல்லாஹ் நமக்கு இருப்பது. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் மறுமையும் பயப்படுகிறார்களோ, அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுமாறு நம்மை தூண்டி இருப்பதே அது உண்மையிலே நல்ல குணங்களை மனிதன் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்கான தூண்டுகோலுக்கு சிறந்த ஒரு உதாரணம். அஹ்ஸாப் 21. நபியுடைய எல்லா விடயங்களிலும், வெளிரங்கம் உள்ரங்கம், குணங்கள் அனைத்திலும் அழகிய முன்மாதிரி மனிதர்களுக்கு உண்டு என்பதுதான் இந்த ஆயத்துடைய சாராம்சம். எனவே எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணமுள்ளவர்களுக்கு சரிவான நல்ல பாக்கியங்களை, கூலிகளை வர்ணித்திருக்கிறார்கள். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக உங்களில் மிக நல்லவர்கள் யார் என்றால் உங்களிலே நற்குணம் படைத்தவர்கள், நற்குண சீடர்கள். புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. ஜாபிர் அளிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி நிச்சயமாக உங்களில் எனக்கு மிகவும் ஒப்புக்குரியவர், இடத்துல கியாமத் எனக்கு பக்கத்தில் மிகவும் அருகாமையில் அமரக்கூடியவர், என்னுடைய சபையில் அமர பாக்கியம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் உங்களுடைய நற்குணம் உள்ளவர்கள் தான். திருமிதி ரஹ்மத்துல்லாஹி. அதே போன்று அபூ தர்தா ரிவாயத்தை சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஒரு மனிதர் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய, இரவில் நின்று வணங்கக்கூடிய அப்படியான ஒரு வணக்கசாலியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்,
நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அண்டை வீட்டர் நலம் நடந்து கொள்வது, இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது, நற்குணத்தோடு நடந்து கொள்கின்ற இந்த 3 காரியங்களும் ஊர்களிலே, வீடுகளிலே, ஊர்களிலே, நகரங்களிலே செழிப்பை உண்டு பண்ணும். எனவே ஒரு ஊர் செழிப்பதற்கு, ஒரு குடும்பம் செழிப்பாக வாழ்வதற்கு, ஒரு குடியிருப்பு மக்கள் செழிப்பாக வாழ்வதற்கு 3 விடயங்கள்: அண்டை வீட்டாருடைய உரிமைகளை அழகான பேணி நடப்பது, இடபந்துக்களோடு சேர்ந்து நடப்பது, அதை நற்குணத்தோடு நடந்து கொள்வது. இந்த 3 இருந்தால் ஊர் செழிப்பாகும். அதே நேரம் ஆயுளிலே அந்த 3 அமல்கள் ஆயுளை அபிவிருத்தி செய்யும். இப்னு அபி துனியா ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத் சஹீஹான சனதிலே. இந்த மனிதர்களே, பொதுவாக நன்பண்பு என்பது அது பரக்கத்துக்குரியது, தீய குணங்கள் அது தரித்திரியத்துக்குரியது. எனவே நல்ல குணம் எப்பொழுதுமே அந்த நற்குணம் உள்ளவரை அழகுபடுத்தக்கூடிய, மிக மக்களுக்கு ஒரு ஈர்ப்புடன் கவர்ச்சியாக காட்டக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும். அவருடைய கீழ்த்தரமான பண்புகள் ஒரு மனிதனை அழுக்கப்படுத்தக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் வெறுமனே முகம் மலர்ச்சியுடன் புன்முறுவல் பொறுப்பது, புன்னகையுடன் சிரிப்பது, நல்ல பேச்சு பேசுவது மாத்திரம் நற்குணம் அல்ல. அது 2ஓடு மாத்திரம் சுருங்குவது அல்ல. அது விசாலமான இஸ்லாத்துடைய மார்க்க விதிமுறைகளில் நற்குணம் விசாலமான ஒரு பகுதியில் உடைக்கிறது. அது எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்குவது, மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் நாம் தவிர்த்து கொள்வது, அதே போன்று நல்லவற்றை செய்வது, நல்ல விடயங்களை ஏவல்களை எடுத்து நடப்பது, சிறப்பான விஷயங்களை கையாள்வது, கடைபிடிப்பது, தடைகளையும் கீழ்த்தரமான அல்பமான விடயங்களையும் தவிர்த்து நடப்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அஹ்லாக் நல்ல குணங்களிலே ஒரு மனிதன் சில வேளை இயல்பாக அவனும் சில நல்ல குணங்கள் இருக்கும், இயல்பாகவே நல்ல சுபாவம் உள்ளவனாக இருப்பான். சிலது அவன் உருவாக்கி கொள்ள வேண்டிய, முயற்சித்து அடைய வேண்டிய நற்குணங்கள். அதில் மனிதர்கள் வித்தியாசம். சிலருக்கு எல்லா குணங்களும் இயல்பாக அமைந்திருக்கும், இன்னும் சிலர் முயற்சித்து அந்த குணங்களை உண்டு பண்ண முயற்சிப்பார்கள். ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. எனவே பொதுவாக நற்குணம் என்பது எப்பொழுது ஒரு மறைவான ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம் போன்று. அது எப்பொழுதுமே அது தானாக சுயமாக வெளிப்படக்கூடியது, யார் நடித்து வெளிப்படுத்துவதல்ல அஹ்லாக். எப்படி இக்கட்டான நிலைமைகளை அது மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. இல்ம் என்பதை கற்றால் தான் அது கல்வி என்பது, கல்வி கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அதே போன்று சகிப்புத்தன்மையை முயற்சித்து அடைய பார்க்கும் பொழுது சகிப்புத்தன்மை உண்டாகும். மடத்தனத்துக்கு மாற்றமான நல்ல நேர்த்தியான குணங்கள் உண்டாகும். அதே போன்று யார் நலவுகளை தேடி தேடி அடைந்து கொள்ள முயற்சிப்பாரோ அதுக்கு அவருக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும். யார் கெடுதிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பாரோ அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். எனவே யாராவது ஒருவருக்கு நற்குணம் கிடைத்து விட்டால் அவரை விட சிறந்த ஒரு சன்மானம், வெகுமதியை பெற்றவர் வேறு யாரும் இருக்க முடியாது. என எப்பொழுதும் நற்குணம் உள்ளவர் நல்லவராக இருப்பார், தக்வா உள்ளவராக இருப்பார். அதற்கு அடையாளமாக இருக்கும். எப்பொழுதுமே கெடுதிகள், குழப்பங்கள், அழிவு நாசகாரியங்கள், அதே போன்று வேறு வேறு உலகத்தை சீரழிக்கக்கூடிய விடயங்கள் தான் தவிர்த்து கொள்வார். எனவே உண்மையான இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அல்லாஹ்விடம் யார் நல்ல குணத்தை கேட்பாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றியவாறு மறுமையிலும் அவர் பாக்கியசாலியாக மாறுவார். பெரும் உயர்ந்த பதவிகளை அவர் அடைந்து கொள்வார், அந்தஸ்துகளை, வெகுமதிகளை, கூலிகளை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி முதலாவது குத்துபாவை பரக்கத்துக்கு அதுவாஜி இஸ்திக்பார் மருத்துவம் முடித்துவிட்டு, இரண்டாவது குத்துபாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களை பொதுவாக இஸ்லாம் எப்பொழுதுமே கொள்கை ரீதியாக ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று கண்ணோட்டமிடுகிறது, அந்த விடத்தில் கவனம் செலுத்துகிறது. எப்பொழுதுமே நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கை திட்டம் உள்ளவனாக, சிறந்த ஒரு வாழ்க்கை முறைமை உள்ளவனாக, ஒழுங்கமைப்பாக வாழக்கூடியவனாக எப்பொழுதுமே அந்த மனிதனை அது கண்காணிக்கிறது. எப்பொழுதுமே நேரான, நிலையான, நடுநிலை போக்கோடு, உறுதியோடு, அழகான போக்குடன், எந்த காலத்துக்கு ஏற்றவர் மாறாமல், இடத்துக்கு ஏற்றவர் மாறாமல் எப்பொழுதுமே தன்னுடைய நற்குண சீடராகவே, நல்ல நேர்த்தியான ஒருவராகவே ஒரு மனிதர் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் பண்பாடு ரீதியாக கவனம் செலுத்தியிருக்கிறது. இந்த முஸ்லிம்களுடைய அனைத்து நிலைமைகளையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. சிறிய பெரிய விடயங்கள், நுட்பமான விடயங்கள், பிரமாண்டமான விடயங்கள், சிறிய அற்பமான சொற்ப ஒரு பார்வைக்கு சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறது. தக்வாவை கொண்டு எப்பொழுதுமே அது ஏவக்கூடிய தக்வாவோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் கண்காணிக்கிறது. இஸ்லாம் எப்பொழுதுமே எல்லா விடயங்களும் தக்வாவை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது என்ற ஒரு பொது விதியை வைத்திருக்கிறது. எல்லா விடயங்களும் தக்வாவை மையப்படுத்தி தான் அமையும். எப்படி அஹ்லாக் தான் அந்த தக்வாவுடைய தபால்காரன் போன்று. எப்படி தபாலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தபால்காரன் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறான், இஸ்லாத்தை தக்வாவிலிருந்து அந்த இஹ்லாஸை இந்த மக்களுக்கு அந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது அஹ்லாக், நல்ல குணங்கள். எப்பொழுதுமே
அஹ்லாக்கும் தக்வாவும் ஒன்றுக்கொண்டு இரட்டைகள் போன்று பிரிய முடியாது. இரண்டு, அது வேறு இது வேறு அல்ல. தக்வா உள்ளவரிடம் அஹ்லாக் இருக்கும், அஹ்லாக் உள்ளவரிடம் தக்வா இருக்க வேண்டும். எனவே அந்த இரண்டையும் சேர்த்து வசிய செய்வது அது இரட்டை பிள்ளைகள் போன்று, இரட்டை கொலைகள் போன்று ஒன்றுக்கொண்டு பின்னி பிணைந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வசியத்துகளிலே உபதேசங்களிலே இரண்டையும் இணைத்திருக்கிறார்கள். அபூ தர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மக்களோடு அழகிய நடந்து கொள்ளுங்கள். இத்தகில்லாஹி ஹைசுமா குன்த் வகாலிகின் நாஸ் பிகுலுகின் ஹசன். இன்னும் ஒரு ஹதீஸில் இத்தகில்லாஹி ஹைசுமா குன்த் வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை, அந்த வார்த்தையை சேர்ந்து வருகிறது, நீங்கள் நல்ல பாவத்தை அடுத்து ஒரு நன்மை செய்து கொள்ளுங்கள், மக்களோடு நல்ல நடந்து கொள்ளுங்கள். தக்வாவுடைய வசியத், பாவத்துக்கு பின்னால் தௌபா இஸ்திக்பார் நல்ல பரிகாரங்கள், அதுக்கு பின்னால் மக்களோடு நல்ல நடந்து கொள்ளுங்கள். அஹ்மது ரஹிமஹுல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், தக்வாவில் உள்ள விடயம்தான் ஒரு உண்மையிலே ஒரு மனித பரிசுத்தமான உள்ளமுள்ள தூய்மையான கண்ணியமான கௌரவமான மனசுள்ளவர் எப்பொழுதுமே தன்னை பாவங்களில் கெடுதிகளிலிருந்து பாதுகாக்க முயற்சிப்பார். தூய்மை அடைய கவனம் செலுத்துவார். தூய்மையோடு வாழ அந்த துறையில் கவனம் செலுத்துவார். எனவே தூய்மை ஒரு களப்பற்ற தன்மை, எப்பொழுதுமே நேர்த்தியான அந்த தூய்மையான குணம் இருக்கிறது பெருமதியான ஒரு நட்பண்பு. அது உண்மையில் அடிப்படையான ஒரு தரமான ஒரு பொக்கிஷம். அது ஒரு சுரங்கம் போன்றது. எப்பொழுதுமே அந்த தன்மை இருக்க நஸாஹா என்று சொல்ல தூய்மை இருக்கிறதே, அது பக்குவத்தை பத்தினித்தனத்தை உண்டு பண்ணும், பேராசை இல்லாமலாக்கும், தக்வாவை வளர்க்கும். தூய்மை தன்மை இருக்கிறது, பரிசுத்த தன்மை, அது உண்மையிலே அது எடை போடப்படுவது, அளக்கப்படுவது மார்க்கப்பற்றை கொண்டும் நீதி நேர்மை வாய்மையை கொண்டும். அதே போன்ற நேரங்களை பாதுகாப்பது, நல்லமல்களை முயற்சிப்பதை கொண்டுதான் நஸாஹா என்று சொல்லக்கூடிய தூய்மை தன்மை எடை போடப்படும். அதே நேரம் அமானிதம் பேண வேண்டும், பொது நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மார்க்கப்பட்டு குறைகின்ற பொழுது அமானிதத்தன்மையில் விளைகிடம் ஏற்படும், குழப்பங்கள் உண்டாகும், அதே போன்று மோசடிகள் பரவும், உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்துவிடும், அதிகமாக மாறுபாடுகள் நடைபெறும், அதிகமாக பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத தன்மை உண்டாகும். அதே நேரம் தன்னுடைய பொறுப்புகள் அமானிதங்கள் எல்லாம் விலை பேசப்படும், பணத்துக்காக விற்கப்படும். எப்பொழுதும் உரிமைகள் எல்லாம் அது உரிமைகள் சரியாக பேணப்பட மாட்டாது. எனவே ஊழல் மோசடியை இஸ்லாம் மிகவும் எச்சரித்து தடுத்திருக்கிறது. எல்லா வடிவங்களிலும் இருக்கின்ற ஊழல்கள் அனைத்தையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எப்பொழுதுமே அந்த தொழில் எதற்காக வேண்டி அந்த தொழிலில் அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறாரோ அதை விட்டும் முறைகேடாக நடந்து கொள்வது, அதுக்கு மாற்றமான சம்பாத்தியங்களில் அவர் சம்பந்தப்படுவது ஊழலை சேரும், மோசடியை சேரும், பாரிய குற்றத்தை சாரும். எனவே ஷரியத் சட்டத்துக்கு மாற்றம், நல்ல இஸ்லாமிய விழுமியங்களுக்கும் அது மாற்றம், கண்காணிக்கப்படக்கூடிய நிறுவனங்களுக்கும் அது மாற்றம். அதே போன்று அதீப்னு அமீர் அலி அல்லாஹ் இருக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், நாங்கள் யாரையாவது ஒரு பணிக்கு நியமித்து அவர் எதையாவது சேகரித்து கொண்டு வருகின்ற பொறுப்பை கொடுத்தால் அவர் கொஞ்சம் கூடுதல் குறைவானது கூடுதலான அனைத்தையும் கொண்டு வர வேண்டும். அவருக்காக எது நாங்கள் கொடுப்போமோ, எங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது எடுத்துக்கொள்வார், எது தடுக்கப்பட்டதோ அதை எடுக்காமல் தவிர்த்து கொள்வார். அவர் இஷ்டப்படி மேலதிகமான கொடுப்பனவுகள் பணங்களை பெற முடியாது. அதே போன்று மிக கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது, யார் ஹராமான முறையில் தன்னுடைய கருத்தை நீடி சம்பாதிக்க முயற்சிப்பாரோ, தன்னுடைய இச்சை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, அதே போன்று தன்னுடைய பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஹராமான வழிகளிலே தன்னுடைய வருமானம் ஈட்ட எத்தனிப்பாரோ அவருக்கு பாரிய பயங்கர எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஹவுலா அல் அன்சாரி அலில்லாஹ் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுவதை நான் கேட்டேன். அதாவது ஒரு சில மனிதர்கள் பொது சொத்துக்களிலே புகுந்து விளையாடுவார்கள், இத்தகவலூன் நீரோடு குளியோடுவது போன்று புகுந்து விளையாடுவார்கள், எந்த உரிமையும் இல்லாமல் தகாத முறையில் பணங்களில் சூறையாடுவார்கள், சம்பாதிப்பார்கள், அவர்களுக்கு கியாமத் நாளிலே நரகந்தான் தகுதி. புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். இறுதி கட்டத்திலே மூமின்களை பொதுவாக அமானிதங்களை மோசடி செய்வது, பிற பொது சொத்தில் அடந்தேறுவது, பொது சொத்திலே கவன இனமாக நடந்து கொள்வது, பொது சொத்துக்களை சூறையாடுவது, கவன இனமாக தரக்கொலை செய்வது, வீண் விரயம் செய்வது, அதே போன்று லஞ்சம் வாங்குவது, மக்களுடைய சொத்துக்களை பறிப்பது, இப்படியான பொதுமக்களுக்கு மக்களுக்கு நலனாக அமையக்கூடிய பொதுமக்களுக்குரிய சேவைகளிலே அதாவது பொடுபோக்காக இருப்பது, மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பதிலே கடமைகளிலே பொடுபோக்காக சோர்வாக செயல்படுவது, அசம்பந்த போக்குடன் செயல்படுவது, இதெல்லாமே அமானித மோசடிக்கான அடையாளங்கள். ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்ய வேண்டாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம்,
உங்களுடைய அமானிதங்களுக்கு மோசடி செய்து நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்யணும். அமானிதங்கள் உங்களோட ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்வது அல்லாஹ் ரசூலுக்கு செய்கின்ற துரோகம். உங்களுக்கு தெரிந்து கொண்டு அப்படி செய்ய வேண்டாம். 27 அன்ஃபால். எனவே மோசடி என்பது எல்லா சொல் செயல் கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் மனிதன் பொறுப்படுது எல்லாமே மோசடி நடக்கும் என்றால் அது பெரும் பாவம், அது ஹராம். எனவே அது பெரும் பாவங்களை சேர்ந்தது, மிக கெட்ட ஒரு குறை. எனவே அது கேவலமான ஒரு பண்பு தான் மோசடி, நம்பிக்கை துரோகம். மக்கள் கண்ணியமானவருடைய உள்ளங்கள் அதை விரும்பாது, வெறுக்கும், மோசடி செய்யாது. சீரான புத்தி, நேர்த்தியான புத்திசாலிகள் அந்த புத்திகள் அதை அசிங்கமாக பார்க்கும். எப்பொழுதுமே நிலையான நேர்த்தியான ஒரு ஜெனிவினான நேர்மையான போங்கு சுபாவம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே அதற்கு இடமளிக்க மாட்டார்கள், அதை தடுத்து நிறுத்துவார்கள், தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ஊழலுக்கு எதிராக லஞ்ச ஊழல் இப்படியான விடயங்களுக்கு எதிராக போராடுவது மார்க்க கடமை, ஒரு நாட்டுடைய தாயகத்துடைய கடமை. அது குறிப்பிட்ட சாராருக்குரிய பொறுப்பு அல்ல, ஒவ்வொரு மேலே பங்களிப்பு செய்ய வேண்டும். அனைவருடைய பொறுப்பு. மார்க்கம், அமானிதம், பண்பாடு எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், நிறுவனங்களுக்கு இடையிலே உதவியாக இருக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், அதை பற்றி கண்காணிக்க வேண்டும், உபதேசங்கள் செய்ய வேண்டும், வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். பூமி சீரமைக்கப்பட்ட பிறகு அதை நீங்கள் குழப்ப வேண்டாம், பூமியில குழப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய கோலிகளிலே ரஹ்மத்தில் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ் அலையுங்கள், இபாதத் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நல்லவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி சலவாத்து தொழுமர் துண்டு நாயத்து சலவாத்து இன்னும் துவா பிரார்த்தனையோடு ஹதீப் யாசிர் ஜோசர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த பண்புகள், நற்குணங்களுடைய ஸ்தானம், மதிப்பு என்ன என்ற தலைப்பிலே தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.